ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு என்னோட வீக் ஆஃப். இன்னைக்கு நான் எங்கள் வீட்டில் நான் என்னெல்லாம் பண்ணேன்றதை ஒரு சின்ன வீடியோ மூலமாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன். நாங்கள் இப்போ ரொம்ப நாள் கழித்து நாங்கள் வீடியோ போடுறோம். ஏன்னா இவ்வளோ நாள் ஒர்க் ப்ரெஷர்னால வீடியோ எடுக்க முடியாமல் இருந்துச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் ரெகுலராக வீடியோ போடுவோன்ட்டு நம்புகிறேன். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பண்ற சத்தியமா எனக்கு இப்போ அளவு தெரியாது. எதுக்கு இவ்வளவு குட்டி வச்சிருக்க? சப்பாத்தி மாவு அளவுக்கு பண்ணியாச்சு நினைக்கிறேன். சப்பாத்தியா பண்ண போற? ஓகே, பணியாரம். பணியாரம் பணியாரமா பணியாரமா? பணியாரம். பணியாரம் காரமா இனிப்பா? ஸ்வீட் பணியாரம். பனை வாங்க தானே? கை வச்சா? ஆமா இல்லையா தெரியல. போடாது. சரி, நீ பண்ணிடுறியா? இது எதுக்கு இப்படி நிக்குது ரொம்ப நேரம்? இன்னைக்கு வியூஸ்லாம் அப்படி எகிர போகுது. பைத்தியம். ரெண்டு பைத்தியங்கள் வீட்ல இருந்து ஏதோ பண்ணதுன்னு நினைக்க போறாங்க. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் கிச்சன் டூர் போலாமா? ஐயோ பைத்தியம். ஃபோர்க் எங்க போய்? ஒரு ஃபோர்க் ஃபோர்க் இங்கே இருக்கிறது. இந்த ஓகே, இப்படி பண்ண ஸ்மாஷ் ஆகும். நான் ஸ்நாக்ஸ் பண்ணுற மெத்தட்லாம் நிஜமாவே கரெக்டாக தப்பான்ட்டு எனக்கு தெரியாது. நீங்கள் பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது மாதிரி பண்ணிவிட, இல்லைன்னா வேற நல்ல யூடியூப் சேனலை பார்த்து பண்ணிடுங்க. ஏன்னா நான் பண்ணுற ஸ்நாக்ஸ் இது வரைக்கும் நான் என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு நான் எடுத்துகிட்டு போனதே கிடையாது. ஏன்னா நாங்களே சாப்பிட்ற மாதிரி இருக்காது. அதனால இன்னைக்கு கொஞ்சம் நான் டேஸ்டியாக பண்ணணும். நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது நல்லா வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். வெல் ட்ரை. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் அந்த நல்ல பழுத்த பனானா எடுத்து ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம பாகு பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, அது ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு வந்துடலாம். கருப்பட்டியில் பாகு பண்ணிகிட்ருக்கேன். நான் ஊர்லேருந்து வரும்போது இந்த கருப்பட்டியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். எங்கள் சொந்த தாய் மாமா கிட்டேருந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். எங்கள் ஃபேமிலியில் நிறைய பேர் பனை ஏறுற தொழில் தான் பண்ணுறாங்க. அதனால எங்களுக்கு இது ஈஸியாகவே கிடைக்கும் அண்ட் நேச்சுரலாகவே கிடைக்கும். தேங்காய் வேணுமா? தேங்காய் ஏலக்காய். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஐயோ மாண்டட்டியா? இப்போ அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ண போகிறேன்னா, பாகு எடுத்து இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு ஒரு 30 மினிட்ஸ் நம்ம சைடில் வச்சுட்டாலே அப்படியே வைப்படும். 30 minutes later. இப்போ மாவு ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் அடுப்பில் வச்சு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இப்படி ஒரு ஸ்பூனாக எடுத்து ஊற்றிக்கலாம். நாங்கள் 2 பேருன்றதுனால நான் ரொம்ப குட்டி பாத்திரம் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த பாத்திரம் வாங்கிட்டு ஆக்சுவலி 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ தான் நாங்கள் பண்ணுறோம். பணியாரம் மாதிரி வந்துருச்சு. மாதிரி இல்லைம்மா, பணியாரம். பணியாரம் நல்லா இருக்குல்ல? நடுவில் உள்ளது 2 மட்டும் கறகுன மாதிரி. ஏன்னா நான் அது டிலே ஆயிடுச்சு. நம்ம அடுத்தது யோசிச்சு ஊத்துறதுல. ஓகே, அடுத்தது நம்ம ஹாஃப் ஸ்பூனை டக் டக்குன்னு ஊற்றலாம். பஃபியாக வந்திருக்கு. ஆச்சரியமா இருக்கா? நம்ப முடியலையா? நம்மளாலே முடியும், புரியுதா? நமக்கு முடியாததுன்னு ஒண்ணுமே எடுத்துருவா குக்கா இருக்கும். அட் லாஸ்ட் பணியாரம் வந்துச்சு. எப்படி ஒரு நல்லா இருக்கு. சூப்பர். பாய்.
ஸோ வந்து பணியாரம் பர்ஃபெக்டாக வந்துருச்சு. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ஹெல்தியான பணியாரத்தை. நிஜமாவே சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமாக பார்க்கலாம். பாய் பாய்.